Shivanya Gardening. Hi sister, welcome. Good afternoon sister, good afternoon. நான் சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அடினியம் வந்து ரீபார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. சீட்லிங்க அதான் ரீபார்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இன்னும் ரீபார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மண் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். மண்ணுக்குள்ளே வச்சு நடும்போது மட்டும் கரெக்டாக காட்ட முடியல. ஏன்னா ஒரே கையில் பண்ண முடியாது இல்லைங்களா. நான் கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்புறம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ணுற மாதிரி இருக்குது. சுகன்யா சிஸ்டர் அப்படியே லைக் போட்டுருங்க. இன்னும் ஒரு குழிக்கு மண் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணல். சிவன்யா கார்டனிங் சிஸ்டர் சீடு போட்டு எவ்வளோ டேஸ் கழிஞ்சு ரீபார்ட் பண்ணணும்? எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறத விட ஒரு ரீசனபிளான சைஸு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான்லாம் வளர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இதெல்லாம் ப்ளூ கலர் பாட்டில் இந்த இடத்துல இருக்குல்ல, இதில் 1 வருஷம் ரீபார்ட் பண்ணாமையே வச்சு ரொம்ப அந்த கார்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டியாக இருக்கும். பட் வந்து பிளான்ட்டோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து ரீபார்ட் பண்ணாமையே வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ரீசனபிளான சைஸு, இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சைஸ் வரும்போது நீங்கள் ரீபார்ட் பண்ணலாம். ரீபார்ட் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிவன்யா கார்டனிங் லைக் பண்ணியாச்சு சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள், இந்த சைஸு தான் நான் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சைஸில் ரீபார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு குழிக்கு மண் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ். ஹாய் சிஸ். ஹாய்ங்க, வெல்கம். உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நிறையா வீடியோஸில் வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்னே மட்டும் ரீட் பண்ணுறேன். சரி, உங்கள் நேம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. வேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி தான் கொஞ்சம் வைக்கிறேன்.